திருஷ்யம் 2 படத்தில் வேறு ஒருவரின் உடலை தோண்டி எடுத்து போலீசை திசை திருப்ப பயன்படுத்துவது போல் ஆந்திராவில் இறந்தவரின் உடலை ஒருவர் தோண்டி எடுக்க முயன்றுள்ளார். உடலை எடுப்பதற்கு முன்னர் பொதுமக்களிடம் சிக்கியவரின் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் அன்னமையா மாவட்டம் மதனப்பள்ளியில் 22 வயது திலீப் என்பவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை அவர் உயிரிழந்தார். திலீப் உடலை வீட்டிற்கு கொண்டு வந்த உறவினர்கள் அஞ்சலிக்கு பிறகு சனிக்கிழமை மாலை அங்கிசெட்டிப்பள்ளி சாலையில் உள்ள மயானத்திற்கு கொண்டு சென்று இறுதிச் சடங்குகள் செய்து அடக்கம் செய்தனர். அடக்கம் செய்யப்பட்ட 24 மணி நேரத்திற்குள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு, புதைக்கப்பட்ட உடலை ஒருவர் தோண்டி எடுக்க முயன்றுள்ளார். கைகளால் குழி தோண்டி உடலை வெளியே எடுப்பதை அப்பகுதி மக்கள் கவனித்தனர். பொதுமக்கள் சத்தம் போட்டு கூட்டத்தை கூட்டியதால் அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றுள்ளார். ஆனால் அவரை பொதுமக்கள் விடாமல் துரத்தி பிடித்தனர். உடனடியாக இறந்தவரின் உறவினர்களுக்கும் போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை திருட முயன்றவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கோவிந்த் என தெரிய வந்தது. சடலத்தை திருட முயன்றது குறித்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். ஏதாவது மாந்திரீக பூஜைகள் செய்வதற்காக இளைஞர் சடலத்தை எடுக்க முயன்றாரா, அல்லது பாப்பநாசம் சினிமா பாணியில் போலீஸை திசை திருப்ப உடலை தோண்டி எடுக்க முயன்றாரா, அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளனவா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே திலீப் உடல் மேல் புதைக்கப்பட்ட மணல் முழுவதும் அகற்றப்பட்டு சடலம் தெரிந்ததால் அதை மீண்டும் மூடி உறவினர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.